வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி முட்டை குழம்பு தான் சாப்பிட போகிறோம். முட்டை குழம்பு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலே நம்ம ரெடி பண்ணிட்டு தானே, அதனால் மிக்ஸியாக இருக்கிறாங்க. ஓகே, முட்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு சைட் டிஷ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட்டு. அவிச்ச முட்டை தனியாக வைக்கல, இது முட்டை குழம்பு இல்லை, அதனால் அவிச்ச முட்டை வைக்கல. நம்ம கோபியா காலிஃப்ளவர் கோபி வேறையா? ஓகே, காலிஃப்ளவர் 65, அப்புறம் நம்ம வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, குழம்பு ஊற்றிக்கலாம். அப்புறம் தயிர். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். மிக்ஸி இவ்வளோ நேரம் ஆகிக்கிறாங்க. என்னடா சவுண்டு கேட்குது? பிரியாணியா? பார்த்துட்டியா? இன்றைக்கி முட்டை குழம்பு செம்மையாக வந்துருக்குது. இன்றைக்கி ஒரு பிடி தான், பார்த்துக்கோங்க. அருமையாக இருக்கும். வணக்கம்ல. இது ஒரு முட்டை, இது ஒரு முட்டை, 2 முட்டை வச்சோம். ஒரு நாளைக்கு 2 முட்டை போதும். நான் தான் சொல்கிறேன்ல, பஜ்ஜி மாவு கடையில் வாங்குறது நீ ரெடி பண்ணுறது சூப்பராக இருக்குது. அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்குறாங்கன்னு தெரியாது. நீ பண்ணால் குவாலிட்டியாக பண்ணுவேன், நல்லாயிருக்கும். இந்த மசாலாவும் நீ தானே பண்ண, சூப்பராக இருக்குது. இதில் இதுக்கெல்லாம் என்ன குறை? சூப்பராக பண்ணியிருக்கேன். கடையில் வாங்கி வச்சோம்னா அது என்னென்னமோ கெமிக்கல்லாம் போட்டிருப்பாங்க. குழம்பு சூப்பராக இருக்குப்பா. தெரியுமா? ஹெலிகாப்டர் போகுது.
தயிரும் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். வீட்டிலேயே உர ஊற்றி வச்சுருந்தது. பாக்கெட் தயிர்லாம் முதல்ல வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம மாட்டுப்பால் வாங்கி வீட்டிலேயே உர ஊற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுதான் நமக்கும் நல்லது. என்ன தண்ணி தான் ரொம்ப ஊற்றி வைக்கிறாங்க. நம்ம உர ஊற்றி வச்சோம்னா பாதிப்பாய் தண்ணி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களும் பிழைக்கணும்னு பிழைக்கிறாங்க. யாரையும் சொல்ல முடியாது, எல்லோரும் பிழைக்கணும்னு தானே ஆசைப்பட்றாங்க. கடையில் வாங்கிட்டு இருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து லைட்டாக அதிகமாக புளிப்பு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து புளிப்பு வந்து லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். புளிப்பாக வரைக்கும் ரொம்ப சேர்க்குறாங்களோ. இதுனா டக்குன்னு புளிச்சிடும்னா 2 நாள் 3 நாள். நிறைய வித்தியாசம் தெரியுது. நம்ம அதில் அந்த தெரியுது இருக்கும். நீ ஏத்தனை உர ஊற்றி வச்சா உடனே பிடிக்காது. இதுவே மறுநாள் ஆயிடுச்சுன்னா உனக்கு அதிகம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அப்படி கிடையாது. அதில் வந்து 1 வாரம் 2 வாரம் அந்த நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதை போட்டுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளுங்கிறத விட காஷ்மீர் மிளகா அதை வாங்கி அரைச்சி இந்த கலருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. கலர் பவுட்ரு இந்த நம்ம 65 பொடியெலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நல்லதில்லை. அதெல்லாம் கலர் பவுட்ரு நிறையா போட்டிருப்பாங்க. நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் அது தனியாக வாங்கும்போதே நமக்கு அதில் கலர் சேர்த்துருப்பாங்க. நம்ம காஷ்மீர் மிளகாவாக வாங்கி அரைச்சா இன்னும் பெஸ்ட்டு. இன்றைக்கி வந்து எல்லாமே அருமை. வாழை இலை நல்லா முழு இலையாக நல்லா அளவாக அம்சமாக அதுவுமே அமைஞ்சிருச்சு. முட்டை குழம்பு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு வந்து 65 நம்ம காலிஃப்ளவர் 65 சூப்பராக இருந்துச்சு. நம்ம வாழைக்காய் வடை, தயிர் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த தயிர் எல்லாமே நல்லா சுத்தமாகவும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணதாகவும் இருந்ததுனால இன்னும் ஆரோக்கியமானது. ஓகே, செம்மையாக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.